காஷ்மீரின் கண்ணீர் ரஹ்மான் ராஹி. ரஹ்மான் ராஹி காஷ்மீரி கவிஞர், எழுத்தாளர், தத்துவ மேதை. காஷ்மீரி மொழியின் அழகையும் காஷ்மீரி மக்களின் வேதனைகளையும் வேதனைகளின் வெளிப்பாடுகளையும் வெளிப்படுத்தும் இவரின் கதைகள். 1942 எஸ்பி கல்லூரியில் மாணவனாக இருந்தபொழுது ஜோஸ் மிலியாபதியின் உருது கவிதையை காஷ்மீரியில் மொழிபெயர்த்தார். இந்த முதல் முயற்சிதான் இவரை காஷ்மீரியில் கவிதை எழுத தூண்டியது. இவரின் கல்லூரி ஆசிரியர்களும் ஊக்கம் கொடுத்தனர். ஆங்கிலத்திலும் பார்சியிலும் முதுகலை பட்டங்களை பெற்று பொதுப்பணித்துறையில் எழுத்தராய் சேர்ந்தார். அவரின் எண்ண எழுச்சிக்கு சற்றும் ஒவ்வாத அந்த வேலையை விட்டுவிட்டு அந்த காலத்தில் புகழ்பெற்ற அரசியல்வாதியும் அறிஞருமான மௌலானா மசூதி பதிப்பித்த கித்மத் உருது பத்திரிகையின் உதவி ஆசிரியராய் சேர்ந்தார். பிறகு ஜம்மு காஷ்மீர் பல்கலைக்கழகத்தில் கல்வித்துறையில் பார்சி கற்பித்தார். அங்கேதான் அவர் காஷ்மீரி மொழிக்கு தனித்துறையை ஏற்படுத்தினார். இவரின் முதல் கவிதை தொகுப்பு சோனே வென் 1952 வெளியானது. ஆனால் 1958 வெளியான நவ்ரோஜ் சபாதான் இவரை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து வெளியுலகம் அறியச் செய்தது. உருது நாவலாசிரியர் பிரேம்சந்த் துவக்கிய எழுத்தாளர் முன்னேற்ற இயக்கம் இவரின் முன்னேற்றத்திற்கு உதவியது. எனினும் உருது மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த இயக்கத்திலும் காஷ்மீர் மொழிக்கு இடம் பிடித்தவர் ரஹ்மான் ராஹி. 1 டஜனுக்கு மேல் புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறார் ரஹ்மான் ராஹி. சாகித்ய அகாடமி விருது முதல் பல்வேறு விருதுகளையும் பட்டங்களையும் பெற்றவர் ரஹ்மான் ராஹி. இவரின் 83வது வயதில் 2007ஆம் ஆண்டிற்கான ஞானபீட விருதை 6/11/2008 பெற்றார். ஞானபீட விருது பெறும் முதல் காஷ்மீர் கவிஞர் ரஹ்மான் ராஹி. 1942 முதல் எழுதிவரும் கவிதைகளுக்கு கிடைத்தது அல்ல இந்த பரிசு, காஷ்மீர் மொழிக்கு தரும் அங்கீகாரம் என்று அறிவித்தார் ரஹ்மான் ராஹி. விமர்சகர் முகமது யூசுப் டெயின், காஷ்மீரி கவிஞர் மீர் குலாம் ரசூல் நஜ்கி ஆகிய இருவரும் காஷ்மீரி மக்களின் கஷ்டங்கள், நஷ்டங்கள், காணாமல் போகும் விந்தைகளை நொந்து எழுதும் ரஹ்மான் ராஹிக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று அறிவித்தனர்.